பிரிகோசின் அவர்கள் வாக்னர் குரூப்பினுடைய தலைவருங்க. ரஷ்யாவினுடைய வலது கையா புட்டின் அவர்கள் கண்ணசச்சா காய் நகர்த்தக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்த பிரிகோசின் அவர்கள் திடீர்னு புட்டின் அவர்களுக்கு எதிராகவே இராணுவ புரட்சியில் ஈடுபடுறார். அப்படி இராணுவ புரட்சியில் ஈடுபடும் போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் புட்டின் அவர்களுக்கு எதிராக எதுவுமே செய்யலை, ஆனால் புட்டின் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கெல்லாம் எதிராகத்தான் இந்த இராணுவ புரட்சியை செய்கிறேன், வாங்க மாஸ்கோ அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த பயணம் தொடருது. ரஷ்யா முழுவதுமா உலகம் முழுவதுமா இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்துது. இந்த நேரத்தில் தான் புட்டின் அவர்கள் வாக்னர் குரூப்புக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். பெலரஸினுடைய பேச்சுவார்த்தை நடக்குது. வாக்னர் குரூப்பினுடைய தலைவர் பிரிகோசின் அவர்கள் எங்களுடைய இராணுவ புரட்சியை இத்தோடி முடித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். புட்டின் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. நம்ம தாய்நாட்டுக்கு எதிராக இந்த மாதிரியான கலகங்களை செய்தவர்களை நாம மன்னிக்க கூடாது, அவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். யாருக்குமே தெரியல. ஏன்னா பிரிகோசின் அவர்கள் தான் நேராக பெலரஸுக்கு போயிட்டாரு. பெலரஸுக்கு போய் அங்கே அவருக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கப்பட்டு 5000க்கும் அதிகமான டெண்டுகள் அமைக்கப்பட்டு பிரிகோசினுடைய நண்பர்கள் எல்லாம் எங்கே கொண்டு போயிட்டாங்க? நேராக பெலரஸுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. போலந்து பதறாங்க. பெலரஸுக்குள்ளே வாக்னர் குரூப் வந்துருச்சு, அவங்க நேராக எங்கள் பார்டர் வழியாக எங்கள் நாட்டுக்குள்ளே வந்துருவாங்க, நிறைய சைக்காலஜிக்கல் வார்ஃபேரில் ஈடுபடுறாங்க, நேட்டோ நாடுகளே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கதறாங்க. பிரிகோசின் அவர்கள் கடைசியாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஆதரவாக நம்ம கிளம்புக வேண்டும், வாங்க தோழர்களே அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். அடுத்ததாக ஒரு பெரிய ட்விஸ்ட். பிரிகோசின் அவர்கள் டிராவல் செய்த ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறது விபத்துக்குள்ளாகி பிரிகோசின் அவர்களும் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. ரொம்ப சைலண்டாக ரஷ்யா இருக்காங்க. நேற்று புட்டின் அவர்கள் ஒரு உண்மையை சொல்கிறார். எஸ், பிரிகோசின் அவர்களுடைய லிஸ்ட் அதில் இருந்தது. 10 நபர்கள் அடங்கிய அந்த லிஸ்ட்டில் 7 நபர்கள் பேசஞ்சர்ஸ், 3 நபர்கள் க்ரூ மெம்பர்ஸ். அதில் பிரிகோசின் அவர்களுடைய பெயரும் இருக்குது. ஆனால் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். இதே புட்டின் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது, என்னால் எல்லாத்தையும் மறக்க முடியும், நான் மன்னிச்சிருவேன், ஆனால் துரோகத்தை மட்டும் மன்னிக்கவே முடியாதுன்னு சொன்னார். Вы умеете прощать? Да. Но не все. А что невозможно простить? Предательство. அப்படின்னா பிரிகோசின் மாதிரி யார் யாரெல்லாம் ரஷ்யாவில் மர்மமாக இறந்துருக்காங்க அதுக்கான ஒரு லிஸ்ட்டை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பிரிகோசின் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேசஞ்சர் ஃப்ளைட்டில் 7 நபர்கள் பயணம் செஞ்சாங்கன்னு சொன்னோம்ல, அது 7லையும் முக்கியமானவங்க எல்லாருமே பிரிகோசின் அவர்களுக்கு இவ்வளோ நாள் ரொம்ப பெரிய அளவில் உதவியாக இருந்தவங்க தான். ஸோ பிரிகோசின் அவர்கள் இழப்பு அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு 2 விதமாக பாதிக்கலாம். ஒன்று, புட்டின் அவர்களுடைய அந்த ஆளுமை அந்த வாக்னர் குரூப்பை தன்னுடைய ஆளுமைக்கு கீழே இல்லாட்டி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரலாம். அப்படி கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னா இங்கே புட்டின் அவர்கள் சொல்வதை எந்தவித தயக்கமும் இல்லாமல் வாக்னர் குரூப்பினுடைய மெர்சனரிஸ் கேட்பாங்க. சப்போஸ் வாக்னர் குரூப் வீக்காக இருக்கு அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் இந்த வாக்னர் குரூப்புக்கு எதிராக அவங்களுடைய தாக்குதலை செய்ய ஆரம்பிக்கலாம். ஏன்னா தலைவரே இல்லாத ஒரு வாக்னர் குரூப் தான் இப்போ இருந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க, பிரிகோசினுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நபர்கள். பட் பிரிகோசின் அவர்கள் அளவுக்கு இவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கு. ஸோ 2 விதத்தில், ஒன்று ரஷ்யாவினுடைய அந்த பவர் அதிகரிக்கும், அப்படி இல்லைனா ரஷ்யாவினுடைய பவர் கம்மி பண்ணுறதுக்காக மேற்குலக நாடுகள் வாக்னர் குரூப்புக்கு எதிராக காய்களை நகர்த்துவார்கள். ஏன்னா இந்த வாக்னர் குரூப் சிரியாவில் இருக்காங்க, ஆப்பிரிக்காவில் பல நாடுகளில் இருக்காங்க, இன்னும் சில நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவது, அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை காப்பாற்றுவது அப்படிங்கிற பல இடங்களில் நின்று வருகிறார்கள். ஸோ பிரிகோசின் அவர்களுடைய இழப்பு ரஷ்யாவுக்கு ஒரு பெரும் இழப்பு தான். ஆனால் புட்டின் அவர்கள் அதை எப்படி கன்வெர்ட் பண்ண போறார் அப்படிங்கிறது தெரியல. இந்த பிரிகோசின் அவர்கள் இப்போ இறந்துட்டார் அப்படின்னும் இல்லை இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது மாதிரியே போரிஸ் நெம்ஸ்டோவ் அப்படிங்கிறவர் கிரெம்லின் கிரிட்டிக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரஷ்யா செய்யக்கூடிய பல விஷயங்களை ரொம்ப பெரிய அளவில் கிரிட்டிசைஸ் செய்தவர் தான். ஒரு கட்டத்தில் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். 1990களில் போரிஸ் எல்ஸ்டீன் இருக்கார் பார்த்தீங்களா, பிரசிடென்ட் போரிஸ் எல்ஸ்டீன், அவருக்கு கீழே டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். 2015வது வருடம் அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஷூட் பண்ணி கொண்டுறாங்க. அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன மர்மம் இருக்கு அப்படிங்கிறது இன்று வரையிலும் அவிழ்க்கப்படாத ஒரு முடிச்சு தான். அடுத்ததா போரிஸ் பெரோசோவ்ஸ்கி அப்படிங்கிறவர். இந்த போரிஸ் பெரோசோவ்ஸ்கி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒலிகாக்கா இருந்தவர். ரஷ்யால மிகப்பெரிய அளவில் கோலாச்சக்கூடிய ஒரு நபராக இருந்தார். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யாவுக்கு எதிராக மாறி இங்கிலாந்துக்கு போறார்.
யூகேல போய் தப்பிச்சு அங்கே நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கார். திடீர்னு ஒரு நாள் அவர் தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் அங்கே ஊழியர்கள் கதவு தட்டுறாங்க, யாருமே திறக்கலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை கதவுலாம் உடச்சி இல்லாட்டி மாட்டுச்சாவி போட்டு உள்ளே போகும்போது தான் அவர் பாத்ரூமில் இறந்து கிடக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகுது. அவருடைய கழுத்தை சுற்றி சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் அவருடைய இறப்புக்கு அவர் தான் காரணம், அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி முடித்து வைக்கப்படுது. வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இன்றும் வெளியில் வரல. அடுத்ததா அலெக்சாண்டர் பெரிப்ளிக்னி அப்படிங்கிறவர் தான். இந்த அலெக்சாண்டர் பெரிப்ளிக்னி அப்படிங்கிறவர் ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யாவில் நடக்கக்கூடிய டாக்ஸ், அதில் ஏற்பட்ட ஊழல்கள், அந்த ஊழலை செய்த அரசு அதிகாரிகள், இவங்களை பற்றிலாம் நிறைய விதமான விஷயங்களை வெளியில் கொண்டு வரார். அப்படி வெளியில் கொண்டு வர மனுஷன் மறுபடியும் யூகேக்கு தப்பிச்சு போகிறார். யூகே அடைக்கலம் கொடுக்குது. ஆனால் திடீர்னு பார்த்தா 2012 இறந்துடுறார். அப்படி 2012 அவர் இறக்கும்போது அவருடைய வயது 44. அவருடைய இறப்பு அப்படிங்கிறது ஒரு இயற்கையானது தான், எந்த விதமான மர்மமும் கிடையாது அப்படின்னு சொல்லி முதல்ல அறிவிக்கிறாங்க. ஆனால் திடீர்னு 2015 ஒரு ரிப்போர்ட்டை வெளியில் கொண்டு வரார் ஒரு டாக்ஸிகாலஜி. அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் சாதாரணமாக இறக்கலை, அவர் இறந்ததுக்கு காரணம் ஒரு விஷம். அவருடைய வயிற்றுல ஒரு சின்ன அளவு அந்த விஷயத்தை என்னால் பார்க்க முடிந்தது. ஜெல்சீமியம் அப்படிங்கிறது அந்த விஷத்தினுடைய பெயர். இந்த ஜெல்சீமியம் அப்படிங்கிற விஷம் பிளான்ட் பேஸ்டு பாய்சன். ஆனால் இதை அவருக்கு யாரோ கொடுத்து அவரை கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற திடுக்கிடும் தகவல் வெளியாகுது. அடுத்ததா செர்கே மேக்னட்ஸ்கி அப்படிங்கிறவர் தான். இவரும் ரஷ்யாவில் நடந்த ஒரு ஊழலை கண்டுபிடிக்கிறார். 230 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஊழல் நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறார். இவரை 2009 கைது பண்றாங்க. கைது பண்ணி ரஷ்யாவினுடைய சிறைச்சாலையிலே அடைக்கிறாங்க. அப்படி கைது பண்ண அடுத்த வருடத்திலேயே இந்த மனுஷன் என்ன செய்யறாரு, மர்மமான முறையில் இறந்து விடுகிறார். ஆனா அவர் மர்மமான முறையில் இறப்பதற்கு எந்த சாத்தியக்கூறுகளும் கிடையாது. ஏன்னா பிரிசன்ல இருக்காரு. சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் எப்படி இறந்தார் அப்படின்னோ இல்ல அவருடைய உடலுக்கு அடுத்தபடி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதோ இன்றும் யாருமே சொல்ல முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்ததா அலெக்சாண்டர் லிட்வின்கோ அப்படிங்கிறவர் தான். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததை விட இந்த அலெக்சாண்டர் லிட்வின்கோ அப்படிங்கிற இந்த மனுஷன் இருக்காரு பாத்தீங்களா, இவரும் ஒரு கட்டத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக திரும்புறார். அப்படி திரும்பி லண்டனுக்கு போறாரு. ஒரு பார்ல 2006 வருடம் நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கமாகி கீழே விழுறாரு. என்ன இந்த மனுஷனுக்கு மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை, இவருக்கு ஏதோ ஒரு விதமான விஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய சோதனைலாம் செஞ்சு பார்க்குறாங்க. யாராலையும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. கடைசியாக இவருடைய உடம்புல ஏதாவது ரேடியேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் எஸ், அவருடைய உடம்பில் கதிர்வீச்சு அப்படிங்கிற தன்மை அதிகமாக இருக்கு. அவர் குடிச்சிட்டு இருந்த அந்த ட்ரிங்க்ஸுக்குள்ளேயே சில நபர்கள் சொல்றாங்க அது ஒரு கிரீன் டீ தான் அப்படின்னு சொல்லி. அந்த கிரீன் டீக்குள்ள பொலேனியம் 210 அப்படிங்கிற அந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது கலக்கப்பட்டதாகும். அதை குடிச்சதுனால தான் அவருடைய உடம்பில் பலவிதமான உபாதைகள் வந்து கடைசி அவரும் இறந்து போறார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகுது. அடுத்ததா அண்ணா போலிட்கோஸ்கி அப்படிங்கிறவங்க தான். இந்த அண்ணா அவர்கள் இந்த சேச்சன் வார் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சேச்சன் வாரில் ரஷ்யாவினுடைய ராணுவம் என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத ரொம்ப பெரிய அளவில் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா 2006 வருடம் அக்டோபர் மாதம் அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்டை யாரோ தட்டுற மாதிரி ஒரு சவுண்ட் திறந்து பார்க்குறாங்க. சடசடனு துப்பாக்கி சப்தம் கேட்கிறது. அண்ணா அவர்கள் இறந்து விடுறாங்க. இதற்கு காரணமும் ரஷ்யா தான், ரஷ்யாவை ஆளக்கூடிய நபர்கள் தான் சொல்றாங்க. அதுவும் மர்மம் தான். கடந்த ஒரு வருடத்தில் மட்டுமே 13, அதாவது 2022 2023 நம்ம எடுத்து பார்த்தோம்னா 13 ஹை ப்ரொஃபைல் பர்சன்ஸ் அப்படிங்கிறவங்க ரஷ்யாவில் இறந்துருக்காங்க. 2 முக்கியமான ஆயில் நிறுவனங்கள் நமக்கு தெரியும், காஸ்ப்ரோம், லூகாயில். இந்த 2 நிறுவனங்களை சார்ந்தவர்களும் இந்த இறந்து போனவங்கள லிஸ்ட்ல இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் 2 நபர்கள் இறக்கிறார்கள் என்பதும், அதுவும் ஒரு ஹோட்டலில் மர்மமான முறையில் இறந்து விடுறாங்க. ஆனால் அதுக்கு காரணம் ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்னு சொல்லி முடித்து வைக்கப்படுகிறது. அடுத்ததா ஜெனரல் ஜெனடி லோப்ரேவ் அப்படிங்கிறவர். இவர் ரொம்ப முக்கியமான மனுஷன். புட்டின் அவர்களுடைய சீக்ரெட்டான சில வீடுகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இந்த லோப்ரேவ் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியுமா. ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த லோப்ரேவ் அவர்கள் வேறு சில நாடுகளுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. கொஞ்சம் நாட்களிலேயே அவரும் கொல்லப்படுகிறார். அப்படி கொல்லப்பட்டதுக்கு காரணம் அவருக்கு உடலில் ஏற்பட்ட உபாதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் 9 வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்து ஜெயிலில் தள்ளுனாங்க. உபாதைகள் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் கொடுத்து அவரை கொன்னுட்டாங்க அப்படிங்கிறது இப்போதும் அங்கே பேசு பொருளாக இருக்குது. அடுத்ததா அலெக்சாண்டர் பெசாகோவ் அப்படிங்கிறவர் தான். ஒரு ஷிப்யார்ட் நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான தலைவர் தான் அலெக்சாண்டர் பெசாகோவ் அவர்கள். இந்த டிசம்பர் 2022 டிசம்பர்ல திடீர்னு இறந்து போறார். இறந்து போறதுக்கான எந்த வாய்ப்புகளும் கிடையாது. ஆனால் சில ரகசியங்கள் இவருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னனால இவர் இறந்துடுறார். ஸோ எப்படினாலும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அனாட்டோலி கெராஷென்கோ அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி நாவல்னி அவர்கள் இருக்காங்க. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பார்த்தது எல்லாமே இறந்து போனவங்க மட்டும்தான். இன்னும் நிறைய பேர், இப்போ அந்த நாவல்னி அவர்கள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவரெல்லாம் சிறையிலேயே வச்சிருக்காங்க. அவருக்கு எதிராக பாய்சன் கொடுக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஜெர்மனி அரசாங்கம்லாம் பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்தியது. ஸோ இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு.
நான் முதலே சொன்னது, பிரிகோசின் அவர்கள் இறப்புக்கு அந்த இடத்துல இதுதான் நடக்கும், ஏன்னா இப்படி தான் நடந்துட்டு இருக்கு, அதனுடைய வரலாறு இதுதான் அப்படின்னு சொல்லும்போது அதிகமாக யாருக்கும் இல்லை விக்கி ஏதோ சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நம்பியிருப்பீங்க. பட் இவ்வளவு நபர்கள் மர்மமான முறையில் இறந்திருக்கிறார்கள் என்கிற தகவலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்க்கும்போது ரஷ்யாவில் புட்டின் அவர்கள் இல்லாட்டி புட்டின் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களை பகைத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான பெரிய எக்ஸாம்பிள்ஸை ப்ரூஃபாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இதே மாதிரி மர்மமான முறையில் அமெரிக்காவை சார்ந்த நிறைய பேரும் இறந்திருக்காங்க. ஏன் இந்தியாவை சார்ந்தவர்களுடைய நிறைய நபர்களுடைய இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் பலரும் கூறி வருகிறார்கள். ஸோ ஓவராலாக ரஷ்யாவை சேர்ந்த மர்மமான இறப்புகள் அப்படிங்கிறத பற்றியான ஒரு லிஸ்ட்டை தான் பார்த்துருக்கோம். இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.